அன்பான நண்பர்களே, நம்ம பெரிய அதிகாரி ஆகணும், பெரிய பதவியில் இருக்கணும், போஸ்டில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்போம். மணி அதுக்கு நிறைய செலவு பண்ணணும். அதே மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட போனால் கூட அந்த டாக்டர் என்ன படிச்சிருக்காரு, அவருடைய அவுட்கம், அவருடைய எப்படி கேர் கொடுக்குறாரு, நல்ல ரிசல்ட் இருக்கா, அதை செக் பண்ணணும். ஈவன் மெசேஜ் கேட்டால் கூட யார் நல்ல மெசேஜ் கொடுக்குறாங்க, ஏதாவது நம்ம ஆத்மாவுக்கு நல்ல அப்பா நல்ல மெசேஜ் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களான்னு நம்ம பார்ப்போம். ஜெபம் பண்ணால் கூட அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும் அவங்களால, இந்த மாதிரி ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாமே ஹை குவாலிட்டி தான் நம்ம பார்ப்போம். ஒரு துணி போட்டால் கூட நல்ல பிராண்டட் இதாக தான் போடுவோம். அந்த மாதிரி பிராண்டட் மேன் அப்படின்னு சொன்னால் குவாலிட்டியோட எக்ஸலண்ட்டோட பெரிய பதவியில் ஒரு பிரிசனரால் இருக்க முடியுமா, இல்லை அடிமையால் இருக்க முடியுமா? முடியாது. நடந்ததே பைபிளில். டேனியல் கைதியா, பிரிசனரா, பாபிலோனுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு போறார். அவர் உயர்ந்த இடத்துல போகும்படி ஆண்டவர் அவர் வைக்கிறார். அதுக்கு என்ன ரீசன் தெரியுங்களா? அவரிடத்துல இருந்த விசேஷித்த ஆவி, பரிசுத்த ஆவி. நம்ம கிட்ட பரிசுத்த ஆவி இருக்கா? அவர் பிறக்கும் போது பரிசுத்த ஆவியோடு பிறந்திருப்பார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது வருது, டெவலப் ஆகுது. அவர் ஒவ்வொரு ஸ்டேஜில் வரும்பொழுது எப்படி அவர் அதை டெவலப் பண்ணார்? 3 வேளையும் ஜெபம் பண்ணார் முட்டி போட்டு. நம்ம எத்தனை வேலைங்க ஜெபம் பண்ணுறோம்? ஜெபத்துக்கு ஒரு ரூல் இல்லை. ஏசப்பா கூட எப்படியாவது பேசலாம். அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து நமக்கு பேசுகிறாரு. அவர் நம்ம கூப்பிடும் பொழுது ஜன்னலை திறந்துட்டு எருசலேமுக்கு நேராக முட்டி போட்டு 3 முறையும் ஜெபம் பண்ணுறாரு தானியேல். ஆண்டவர் இடத்துல நம்பிக்கை வச்சு உண்மையாக இருந்ததுனால வியாக்கானம் கொடுக்குறாரு, ப்ராஃபஸி கொடுக்குறாரு, விஷன் எல்லாம் சொல்கிறாரு, ட்ரீம் எல்லாம் ரிவீல் பண்ணுறாரு. அவர் அவ்வளோ ஒரு வல்லமை பெறாரு. இதெல்லாம் சொல்லும் பொழுது தானாகவே கைதியாக இருந்த நாட்டில் மேலிடத்துக்கு வந்துடுறாரு. ராஜாவுக்கு அது அடுத்ததாக வராரு. பெரிய போஸ்ட்டு, கவர்னர் போஸ்டா, என்னமோ ஒரு போஸ்ட்டு. அதே போல் காலேபுக்கு வேறு விதமான ஆவி இருந்ததுன்னு பார்க்குறோம். அதனால் அந்த 12 ட்ரைப்ஸில் போய் கானானை பார்த்துட்டு வந்தவங்கள காலேப் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு. நம்ம அவங்கள கான்கவர் பண்ண முடியும், அவங்க ஜெயிண்ட்டாக இருந்தாலும். அதனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக கொடுப்போம், உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வதிச்சார் காலேப். நம்ம எந்த ஸ்பிரிட்டோடு இருக்கோம்? ராஜாத்தி சொல்கிறாங்க பெல்ஷாத்சார் கிட்ட, நீ கவலைப்படாத ராஜா, நீ என்ன கனவு கண்டுன்னு, உன்னுடைய கிங்டத்தில் வேற ஆவி, பரிசுத்த ஆவி கொண்டிருக்கிற மனுஷன் இங்கே இருக்கிறார். பரிசுத்த தேவர்களின் ஆவி வச்சிருக்கிற மனுஷன் இங்கே இருக்கார். அவர் எல்லாத்தையும் வியாக்கானம் செஞ்சிருவார். நீ ஏன் பயப்படுற? அவரை பற்றி சாட்சி சொல்கிறாங்க. ஒரு கிங்டத்தில் அவர் அரசு பெரிய பதவியில் இல்லை, 4 கிங்டம். நேபுகாத்நேச்சார், தரியு, அகஸ்வேரு, பெல்ஷாத்சார், இவங்க கிங்டத்தில் உயர்ந்த பதவியில் போஸ்டில் வர்றாரு அவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி இருக்கோம்? அவர் எப்படி இருந்தாராம்? ஆண்டவருக்கு உண்மையா நம்பிக்கையாக இருந்தாராம். அவர் எந்த சர்க்கம்ஸ்டான்ஸ் வந்தாலும் அவரை இந்த லயன் டென்ல தூக்கி போட்டாங்க. ராஜா சொல்றாரு, 30 நாளைக்கு என்னத்தான்ப்பா கும்பிடணும், வேற யாரையும் கும்பிடக்கூடாது. அதுக்கு ஒரு லாவா மாறுச்சுன்னு தெரிஞ்ச பிறகும் ஜன்னலை திறந்து எருசலேமுக்கு நேராக முகத்தை வச்சு முட்டி போட்டு தேவனை துதிச்சார். அவங்க எல்லாம் அவன் சாகணும்ன்ட்டு ஒரு லாவே கொண்டாடுறாங்க. அதே இடத்துல, அதே அவர்கள் எனிமைகள் முன்பாக ஆண்டவரோட தலையை உயர்த்துறார். சிங்கங்கள் வாயெல்லாம் கட்டி போடும்படி தேவதூதர் அனுப்புறார். அந்த ராஜா வந்து சொல்றாரு, தானியேல் வர்ஷிப் பண்ற தேவன் தான் உண்மையான தேவன், அவர் தான் ஜீவிக்கிற தேவன், அவரை தான் இந்த உலகமெல்லாம் வணங்கணும் கட்டளை போடுறார். அவர் காலத்துல அந்த தேவனை நம்ம வணங்குறோமா? அவரோடு பேசுறோமா? ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆவி நமக்குள்ள இருக்கா? இந்த காலத்துல ஆண்டவர் ஹோலி ஸ்பிரிட்டை வச்சிருக்கார். அவரோடு நம்ம எத்தனை நிமிஷம் பேசலாம்? ராஜாவினுடைய உணவுனால என்னுடைய உடம்பை நான் தீட்டு பண்ண மாட்டேன்ட்டு அதை கூட உயர்த்து தள்ளிட்டு பருப்பு வகைகளை தானியல் சாப்பிட்டாருன்னு பார்க்க டிசிப்ளின் பண்றாரு. ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நம்ம டிசிப்ளின் பண்ணியிருக்கோமா? தானியல் உலகத்துக்கு பயப்படல, ராஜாவுக்கு பயப்படல, தேவனுக்கு பயந்தார். நம்ம பயப்படுறோமா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் மனுஷருக்கு பயப்படுறோம் இல்லையா? தேவனுக்கு கொடுக்குற பயம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் கேட்குறாரு, தேவனானால் என்னுடைய இது எங்க, என்னுடைய கனம் எங்க?
வேர்ல்டு என்ன குடிக்குதோ சாப்பிடுதோ அது ஸ்மோக் பண்ணுதோ ட்ரிங்க் பண்ணுதோ அந்த பிரகாரம் நான் இருக்க மாட்டேன். என் தேவனுக்கு எது பிரியமோ அந்த பிரகாரம் தான் நான் நடப்பேன். தானியேல் எடுத்த டிசிஷன், அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை எங்கேயோ தூக்கின்னு போயிடுச்சு. அவர் உங்களை எங்கேயோ தூக்கின்னு போகணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களா? எவ்வளோ உயரமா எல்லா இடத்துக்கு மேலே போகணுன்றதெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய கிரியையினால தாங்க இருக்கு. அந்த இயேசுவை நம்புவோம், அவரோட உறவாடுவோம். ரிலேஷன்ஷிப் இல்லையா உடனே போய் பிடிச்சிக்குவோம். அவரோட 3 மாலை மாத்திரம் இல்லைங்க, டைம் கிடைக்கும் போதெல்லாம் சேட் பண்ணுவோம். மனுஷன்கிட்ட சேட் பண்ணுறது விட்டுட்டு. மே காட் பிளஸ் யூ மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹீ வில் கிவ் யூ, நமக்கு எக்ஸலன்ஸை கொடுப்பார் வாழ்க்கையில். தேங்க்யூ, பாய்.